ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஓ டிஜிட்டல் ஹப். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா டிஎன்ஆர்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். டிஎன்ஆர்டியில் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. சரிங்களா? அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஆர்டி அட்மிஷன் டிஎன் ஸ்கூல் ஜிஓ.in. இந்த வெப்சைட் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 20 ஓப்பன் ஆயிடுச்சு. அப்ளிகேஷன் எண்ட் டேட் பார்த்தீங்கன்னா 18 மே 2026 அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிற டேட்டு. இதில் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா சைல்டோட ஃபோட்டோ, சைல்டோட பர்த் சர்டிஃபிகேட்டு, ஆதார், பேரண்டோட ஆதார், ரேஷன் கார்டு, இன்கம் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஸ்பெஷல் கேட்டகரியில் எதுனா இருந்தால் அவங்க சர்டிஃபிகேட் தேவைப்படும். ஓகேவா? பார்த்தீங்கன்னா உங்கள் நியர்பை சரௌண்டிங்கில் ஸ்கூல் என்னென்ன ஸ்கூல் இருக்குது இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வியூ ஸ்கூல் லிஸ்ட்டில் போனீங்கன்னா நீங்கள் எந்த லொக்கேஷனான ஏரியாவோ அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கான அந்த ஸ்கூல் இருக்கிறது காட்டும். அதை பார்த்து நீங்கள் ஒரு பிளான் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த ஸ்கூல் நாங்கள் பசங்களை சேர்க்கலான்ட்டு ஒரு ப்ரீ பிளான் பண்ணிக்கலாம். அந்த ஸ்கூல் லிஸ்ட்டு முன்னாடி நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லது. ஓகேவா? ஓகே, அப்ளிகேஷன் ஸ்டார்ட்டில் போகிறோம். ஜஸ்ட் ஒரு யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் மாதிரி தான், ஒரு யூசர் ப்ரொஃபைல் மாதிரி தான். ஓகேங்களா? நேம் என்ட்ரி பண்ணிட்டு சைடோட நேம் என்ட்ரி பண்ணிட்டு நேம் கரெக்டாக என்ட்ரி பண்ணுங்க. பர்த் சர்டிஃபிகேட் என்ன இருக்கோ அதே மாதிரி கரெக்டாக என்ட்ரி பண்ணுங்க. நேம் என்ட்ரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் பாஸை செட் பண்ணுங்க. பாஸை செட் பண்ணி இந்த நோட் இருக்குது பார்த்தீங்களா? நோட்டை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். டேட் ஆஃப் பர்த் இந்த டேட்டில் பிறந்தவங்க குழந்தைங்க மட்டும்தான் எல்கேஜி வந்து ஆர்டி சேரத்துக்கு வந்து எலிஜிபிள். ஓகேவா? 25% இடஒதுக்கீடு எலிஜிபிள் தான். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேரத்துக்கு பார்த்தீங்கன்னா 1/8/2020 டு 31/7/2021 இந்த டேட்டில் பிறந்ததா எலிஜிபிள். இந்த ஒரு நாள் முன்ன ஒரு பின்ன அதுமாதிரி பிறந்தா எலிஜிபிள் சிஸ்டம் எடுத்துக்காது. ஓகேவா? இதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டி அப்ளை பண்ணுறது பிளான் பண்ணுங்க. ஓகேவா? டீட்டெயில்ஸ் நான் ஃபில் பண்ணிட்டு இருக்கேன். டேட் ஆஃப் பர்த் என்ட்ரி பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன ரிலிஜன் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன கேட்டகரி அவங்க என்ன சப் கேட்டகரியில் என்ன இருக்காங்களோ அதை சூஸ் பண்ணிக்கிறேன். மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிக்கிறேன். நீங்கள் அந்த டேட் ஆஃப் பர்த் என்ட்ரி பண்ணோடனையும் உங்களுக்கு அந்த கிளிய காரிடும் உங்களுக்கு அந்த டேட் ஆஃப் பர்த்தில் பிறந்தவங்க என்ன எலக்ட்ரிக் ஜெலி எலிஜிபிளா இல்லை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் எலிஜிபிளா அதுவே காட்டிடும். மெயில் ஐடி என்ட்ரி பண்ணிங்க. அடுத்து சேவ் கொடுத்துரு. மெயில் ஐடி என்ட்ரி பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டா நெக்ஸ்ட்டு பேரண்ட் டீட்டெயில்ஸ் பேஜ் இருக்காது. சேவ் கொடுத்த பிறகு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் ஒன்று ஜென்ரேட் ஆகும். அந்த அப்ளிகேஷன் நம்பர் ஒரு ரெஃபரன்ஸ் நோட் பண்ணி வச்சுங்க. அந்த அப்ளிகேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் ஒன்று ஓப்பன், உங்கள் மொபைலுக்கு எஸ்எம்எஸ் ஒன்று ரிசீவ் ஆகும். எஸ்எம்எஸ் என்ன ரிசீவ் ஆகும்னா இந்த அப்ளிகேஷன் நம்பரை நீங்கள் போட்ட பாஸ்வேர்டு எக்ஸ்பைர் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நேம் அந்த எந்த சைல்டோட நேம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்ளிகேஷன் நம்பர் நீங்கள் போட்ட பாஸ்வேர்டு மென்ஷன் ஆகிருக்கும். சரிங்களா? அது உங்களுக்கு எஸ்எம்எஸ்ஸாக ரிசீவ் ஆகிருக்கும். அந்த எஸ்எம்எஸ் ஜஸ்ட் நீங்கள் ரெஃபரன்ஸ் வச்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பேக் வந்துட்டு ரிசியூம் அப்ளிகேஷனில் போனால் லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகேவா? உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்து பார்த்தீங்களா? அப்ளிகேஷன் நம்பர் தான் யூசர் ஐடி. நீங்கள் பாஸ்வேர்டு ஆல்ரெடி என்ட்ரி பண்ணியிருப்பீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு எஸ்எம்எஸும் வந்திருக்கும். அந்த பாஸ்வேர்டு தான் உங்களுக்கு லாகின் பாஸ்வேர்டு. அதை என்ட்ரி பண்ணிவிட்டு லாகின் பண்ணணும். லாகின் கொடுத்த பிறகு பேரண்டோட டீட்டெயில்ஸ் என்ட்ரி பண்ண சொல்லி கேட்கும். பேரண்டோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 3 டைப் இருக்கும் அதில். சரிங்களா? ஃபாதர், மதர், கார்டியன் யாருன்னு கேட்கும். நம்ம ஃபாதர் டீட்டெயில் கொடுத்தா ஃபாதரோட டீட்டெயில் என்ட்ரி பண்ணும். மதரோட டீட்டெயில் கொடுத்தா மதரோட டீட்டெயில் என்ட்ரி பண்ணும். நான் ஜஸ்ட் ஃபாதர் கொடுத்துறேன். ஃபாதரோட நேம் என்ட்ரி பண்ணணும்.
ஃபாதரோட நேம் என்ட்ரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட ஜாப் என்ட்ரி பண்ணணும். அவங்க எங்கே ஒர்க் பண்ணுறாங்கன்னு கேட்கணும். சரிங்களா? ஜஸ்ட் நான் ப்ரைவேட் கம்பெனி கொடுத்துக்கிறேன். ப்ரைவேட் கம்பெனி கொடுத்துட்டு ஆண்டு வருமானம் கொடுக்கணும் கம்பல்சரி. ஆண்டு வருமானம் வந்து 2 lakhs இருக்கணும். ஆண்டு வருமானம் சரிங்களா? 2 lakhs இருந்தால் தான் எலிஜிபிள். ஓகேவா? 2 lakhs இருக்கும். நான் ஆண்டு வருமானத்தை கொடுத்துருக்கேன். ஆண்டு வருமானம் கொடுத்த பிறகு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கேட்டகரி கேட்கும். சரிங்களா? கேட்டகரி கேட்கும். அதில் 3 types ஆஃப் கேட்டகரி. ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி. சரிங்களா? ஸ்பெஷல் கேட்டகரி அந்த அது சம்மந்தப்பட்ட அப்ளிகேண்ட் வந்து ஸ்பெஷல் கேட்டகரியிலனால எஸ் கொடுத்துன்னு வச்சுக்கலாம். அதுக்கான டீட்டெயில்ஸ் நம்ம கொடுக்கணும். ஓகேவா? எந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்காங்கன்னு கொடுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இன்கம் 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 கொடுத்தா இன்கம் இன்கம் கொடுத்தீங்க. இன்கம் நான் கொடுக்க போறேன்னா இன்கம் கொடுத்துலாம். 2 lakhs தான் இன்கம் கொடுத்தோம்னா சப்போஸ் இன்கம் அதிகமாக இருக்குன்னா நம்ம கம்யூனிட்டி வைஸாக கொடுத்துரும். ஓகேவா? நம்ம கம்யூனிட்டி வைஸாக கொடுத்துரும். ஓகேவா? இந்த இருக்க பாருங்க, மென்ஷன் பண்ணிருக்க பாருங்க. எல்லாம் கொடுத்துட்டு ஜஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்தா அடுத்து நம்ம அட்ரஸ் என்ட்ரி அட்ரஸ் டீட்டெயில் கேட்போம். அந்த அட்ரஸ் தான் மெயினானது. அட்ரஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அட்ரஸ் ஃபுல் ஐடி ஃபுல் என்ன இருக்கோ அந்த அட்ரஸ் என்ட்ரி பண்ணணும். ஓகேங்களா? அந்த அட்ரஸ் என்ட்ரி பண்ணால் நம்மளுக்கு கூகுள் மேப்பில் வந்து லொக்கேட் ஆட்டோமேட்டிக்காக அது பின் ஆகிடும். ஓகேவா? ஆட்டோமேட்டிக்காக பின் ஆகிடும். கரெக்டாக ஒரு ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் தான் இருக்கும். நான் கரெக்டாக நீங்கள் எங்கேன்னு பார்த்து மூவ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இங்கே கரெக்டாக நீங்கள் அந்த எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ கரெக்டாக அந்த இடத்துல பின் பண்ணிக்கலாம். இதை தெரிவித்து பார்த்தீங்களா? இந்த இடத்துல கரெக்டாக பின் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கிளிக் ஹேர்னு இருக்கு பார்த்தீங்களா? மேப் அட்ரஸ் கிளிக் பண்ணினா இந்த இடத்துல ஃபேட்ச் ஆகிடும். உங்களோட அட்ரஸ் வந்து ஃபேட்ச் ஆகிடும். ஓகேவா? இந்த பாருங்க ஃபேட்ச் ஆகிடுது பாருங்க. ஃபேட்ச் ஆகிடுது. ஜஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணணும். நீங்கள் கொடுத்த ஃபேட்ச் ஆன அட்ரஸ் வந்து ஓகே கன்ஃபார்மாக கேட்கும். கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ண சொல்லிடுவோம். டாக்குமெண்ட் சைடோட ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணணும். பர்த் சர்டிஃபிகேட்டு, பேரண்டோட ஐடி, அதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃபு. நான் கம்யூனிட்டி கிளிக் பண்ணிருக்கனால நம்ம கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிக்கணும். சரிங்களா? அந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுக்கு 150 வித்து ஹைட்டு பார்த்தீங்கன்னா 175 இந்த பிக்சலில் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் 100 கேபிக்குள்ளே இருக்கும். டாக்குமெண்ட் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட் எல்லாம் அப்லோட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண பிறகு நம்மளுக்கு அந்த ஸ்கூல் லிஸ்ட்டு காட்டும். சரிங்களா? கூகுள் மேப்பில் பின் பண்ண பார்த்தீங்களா? பின் பண்ண நம்ம நியர்பை 1 கிலோமீட்டர் சரௌண்டிங் இருக்க ஸ்கூல் லிஸ்ட்டும் காட்டும். நிறைய ஸ்கூல் லிஸ்ட்டு காட்டும். உங்களுக்கு எந்தெந்த ஸ்கூல் தேவையோ ஒன் ஒன் அப்ளிகேண்ட் வந்து 5 ஸ்கூல் வரையும் 5 ஸ்கூல் வரையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்கள் எல்லா ஸ்கூலும் செலக்ட் பண்ணாதீங்க. 5 ஸ்கூல் மட்டும் எந்தெந்த ஸ்கூலில் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிங்க. அதுவே பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க. இந்த ஸ்கூல் வேணுன்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ஆரோ மார்க் ப்ளேஸ் பண்ணால் ரைட்டில் போகும். அந்த ஸ்கூல் லிஸ்ட் வந்து ரைட்டில் போகும். சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், சேவ் கொடுத்துக்கணும். ஓகேவா? இந்த அப்ளிகேஷனை சேவ் கொடுத்துட்டா உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து எல்லாம் நம்ம ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்த உடனே ப்ரிவியூ பேஜ் போகும். ஓகேங்களா? ப்ரிவியூ பேஜ் போன பிறகு உங்களுக்கு அப்ளிகேஷன் தான் காட்டும். ப்ரிவியூ பேஜ் ப்ரிவியூ பேஜில் எல்லாம் கரெக்டாக இருக்க பார்த்துட்டு
ஜஸ்ட் ஃபைனல் சப்மிட். ஓகேங்களா? ஜஸ்ட் ஃபைனல் சப்மிட் கொடுத்தா அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும். ஓகேங்களா? சப்மிட் ஆகிடும்னா நம்ம பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிடிஎஃப் டவுன்லோட் பண்ண பிறகு நம்ம ரெஃபரன்ஸுக்கு வந்து நம்ம வச்சுக்கலாம். இது வந்து அப்ளிகேஷன் வந்து சம்மந்தப்பட்ட நம்ம எந்தெந்த ஸ்கூலில் நம்ம கிளிக் பண்ணி அப்ளை பண்ணியிருக்கோமோ சம்மந்தப்பட்ட ஸ்கூலுக்கு நமக்கு இந்த அப்ளிகேஷன் போயிடும். சரிங்களா? அப்ளிகேஷன் போயிட்ட பிறகு அதை வெரிஃபை பண்ணுவாங்க. சரிங்களா? வெரிஃபை பண்ணுவாங்க. அது எப்படி செலெக்ஷன் மெத்தட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 25% இடஒதுக்கீடு வந்து 25%. எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு ஸ்கூல் சூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அது 25 ஃபஸ்ட்டு கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி சூஸ் பண்ணுவாங்க. ஸ்பெஷல் கேட்டகரி சூஸ் பண்ணிவிட்டு கேட்டகரி வைஸாக சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபில்லான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் அதிகமாக 25% அதிகமான அப்ளிகேஷன் வந்துன்னா லாட்ரி முறையில் தேர்ந்தெடுப்பாங்க இந்த அப்ளிகேஷன். உங்களுக்கு ஒரு டேட்டு கொடுப்பாங்க. ஒரு 5 ஸ்கூலில் நீங்கள் கிளிக் பண்ணியிருக்கீங்கன்னா 5 ஸ்கூலுக்கு ஒவ்வொரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க. உங்களுக்கு எஸ்எம்எஸும் உங்களுக்கு வரும். உங்களுக்கு காலும் பண்ணுவாங்க. சரிங்களா? சப்போஸ் அப்ளிகேஷன் எதனா மேற்கொண்டு எதனா டாக்குமெண்ட் தேவைப்பட்டா கால் பண்ணி உங்களுக்கு டாக்குமெண்ட் கேட்பாங்க. சரிங்களா? கால் பண்ணி கேட்பாங்க. சப்போஸ் அப்ளிகேஷன் ஏதாவது மிஸ்மேட்ச் எதுனா டாக்குமெண்ட் ஏதாவது மிஸ்மேட்ச் இருந்தால் கால் பண்ணி கேட்பாங்க. நீங்கள் பார்த்துனா டீட்டெயில்ஸ் வந்து உங்ககிட்ட சப்மிட் பண்ணலாம். ஓகேவா? சப்மிட் பண்ண பிறகு உங்கள் ஒரு குறிப்பிட்ட டேட் வந்து அலாட் பண்ணுவாங்க. அந்த டேட்டில் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஆர்டி அப்ளை பண்ணுறது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாருன்னா ஷேர் பண்ணுங்கள். ஆர்டியை பற்றி இன்ஃபார்ம் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.